இந்த சாப்டரில் உங்கள் ப்ராஜெக்டில் எப்படி ஒரு டோர் அட்டாச் பண்ணுறது, அதேமாதிரி விண்டோ எப்படி அட்டாச் பண்ணுறது, இல்லை செப்பரேட்டாக உங்கள் ஹோமில் யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த வால் கிரியேட் பண்ணி அதில் உள்ள அந்த வாலில் எப்படி ஒரு டோர் அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி புதுசாக நீங்கள் ஒரு வால் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை ஏற்கனவே நீங்கள் வால் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் தான் நீங்கள் டோர் அட்டாச் பண்ண போங்கனாலும் டேரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அதிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஓப்பன், இதில் எந்த பிளானுக்கு நீங்கள் டோர் அண்ட் விண்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அந்த இதை சூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் அந்த பிளான் அப்படிங்கிற இந்த இதுக்கு தான் காம்பவுண்டும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஓப்பன். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண காம்பவுண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஜஸ்ட் வால் மட்டும்தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இதில் சீலிங், ரூஃப், ஃப்ளோர் எதுவுமே போடலை, வால் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ இந்த வாலில் எல்லாத்துலேயும் எங்கெங்கெல்லாம் டோர் வருமோ அங்கே டோர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் விண்டோ வருமோ அங்கெல்லாம் விண்டோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எதுவும் காம்பவுண்ட்ஸ் தேவைப்பட்டாலும் காம்பவுண்ட்ஸ் உங்களால் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படியெல்லாம் ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த டோர், விண்டோ, காம்பவுண்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணும்போது அது எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த வால் எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ கிரவுண்ட், அதுக்கு அடுத்தது ஃப்ளோர் வச்சுருப்பீங்க, அதுக்கு அடுத்து தான் உங்களோட சில் லெவல், இந்த லெவல், நிறைய லெவல் நீங்கள் செட் பண்ணி இங்கே வச்சுருக்கீங்க. ஸோ இதில் எந்த இடத்துல எது வச்சா கரெக்டாகணும்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் டோர் ப்ளேஸ் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஃப்ளோர் லெவலில் தான் இருக்கணும். ஃப்ளோர் லெவலில் தான் உங்களோட எல்லா காம்பவுண்ட்ஸ், டோர் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் டோரோட பாட்டம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ளோரில் இருக்கும், உங்கள் டோரோட டாப் எதில் இருக்குன்னா லிண்டரில் இருக்கும். ஸோ இப்போ இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஃப்ளோர்லேருந்து லிண்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் 7 feet, அப்போ டோரோட ஸ்டாண்டர்ட் ஹைட்டும் 7 feet. ஸோ இப்போ விண்டோ ப்ளேஸ் பண்ண போறீங்க. ஸோ இப்போ விண்டோ ப்ளேஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறது? விண்டோ ப்ளேஸ் பண்ணுறப்ப எங்கே இருக்கும்? சில் லெவலேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா டோர் கீழே இருக்கும், அதுலேருந்து ஒரு 3 feet மேலே ஆப்செட் ஆகி தான் உங்களோட விண்டோஸ்லாம் இருக்கும். ஸோ விண்டோஸ் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா சில் லெவலில் ஆரம்பிக்கும். சில் லெவலில் ஆரம்பித்து எங்கே முடியும்? அதே மாதிரி இந்த டோர் எங்கே முடியுதோ அதே இடத்துல விண்டோவும் முடியும். ஸோ எல்லாமே லிண்டர் லெவலில் தான் முடியும். இப்போ காம்பவுண்ட் ப்ளேஸ் பண்ணும்போது எல்லா காம்பவுண்டும் ஃப்ளோர் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃப்ளோர்லேயே செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் காம்பவுண்டோ வேறு எதுவும் ப்ளேஸ் பண்ணும்போது லெவல் மாற்றி வச்சுருந்தீங்கன்னா அந்த லெவல் பேஸ் பண்ணி தான் அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டோர் எப்படி ப்ளேஸ் பண்ணலாம், அதுக்கு எந்த லெவலில் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டோர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் ஃப்ளோர், அதாவது இந்த கிரவுண்டில் ஆரம்பித்து ஒரு 3 feet தள்ளி, ஏன்னா 3 feet தள்ளுறோம் அப்படின்னா அந்த கீழே உள்ள ஃப்ளோரோட வித்து உங்களுக்கு 3 feet இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளோர்னு தனியாக லெவல் இருக்குது. ஸோ இதை பிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளோரோட டாப் வியூ செக்ஷன் கிரியேட் ஆகிடும். இதில் இப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு டோர் வேணுமோ அங்கெல்லாம் எடுத்து நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எப்போ டோரை ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா ஆர்கிடெக்சரில் டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த டோரை நீங்கள் ஷார்ட்கட் மூலியமாக எடுக்கிறதுக்கு டிஆர் டைப் பண்ணுறது மூலியமாகவே அந்த டோரோட கமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ டோர்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பாரில் டோர் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரௌஸ் ஆகிடும். இதில் எப்படியெல்லாம் ப்ரௌஸ் பண்ணலாம், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உள்ள டோர்ஸ் டைப், இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ளஷ்னா ஒரே ஒரு சிங்கிள் டோர், அது நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட சைஸஸ் எல்லாம் கீழே இருக்குது. எந்த மாதிரி சைஸஸ் வேணும் இதெல்லாம் சைஸஸ். ஸோ அதில் என்ன சைஸஸ், இதில் ஹைட்டு மட்டும் எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக 7 feet தான் இருக்கும். ஸோ இந்த 13 inches into 18 inchesங்கிறது அதோட திக்னஸ் ஆகும், அதோட பிரெத்தாகவும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக அதோட ஹைட்டை சூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வேறு டைப் ஆஃப் டோர், இது மாதிரி சிங்கிள் டோர் வேண்டாம், டபுள் டோர் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் இதில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே டோர்னு நீங்கள் பிக் பண்ண உடனே உங்களுக்கு மாடிஃபை அண்ட் பிளேஸ் டோருங்கிற மாடிஃபை டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் மாடிஃபை வால்லே பார்த்துருப்பீங்க. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மோடில் லோட் ஃபேமிலி, ஸோ இதில் இந்த டோர் மட்டும் தான் இருக்குது. இதில் இதை விட நிறைய டைப்ஸ் ஆஃப் டோர் நீங்கள் எடுக்கிறதுக்கு லோட் ஃபேமிலி பிக் பண்ணுங்கள். லோட் ஃபேமிலி எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே பிக் பண்ணாலே தெரியும், சியில், ப்ரோராம் டேட்டாவில், ஆட்டோ டெஸ்க், அதில் ஆர்ஏசி 2016 லைப்ரரிஸ், யூஎஸ் இம்பீரியல், அதாவது இன்ச்சஸை பேஸ் பண்ணி எல்லாமே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த தான் உங்களோட சாம்பிள்ஸ், அதாவது உங்கள் கிரியேட் பண்ண ஃபேமிலிஸ் மீன் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இதில் கிரியேட் ஆகிருக்கும். இதில் எதெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உள்ளே வந்து எதுக்காண்டி டோர்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன், அதாவது ஃபோல்டர் இருக்கும் டோர்ஸ். ஸோ ஒன்று செப்பரேட் கேட்டகரியில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு காலம் இல்லை ஃபர்னிச்சர், பிளான்டிங், ஸோ இப்போ வந்தது உங்களுக்கு டோர் தான் அப்படிங்கிற டோரில் பிக் பண்ணீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஃபேமிலியை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், அது மூலியமாக நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ டோரில் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூவில் மீடியம் ஐக்கான் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விசிபிளாகவே தெரியும். ஸோ இதில் எந்த டைப் டோர் வேணும் உங்களுக்கு? டோர் டபுள் ஃப்ளஷ் பேனல், இதை பாருங்கள். அதுமாதிரி டோர் டபுள் கிளாஸ். ஸோ இது மாதிரி 2 டோர் இருக்கும், பட் கிளாஸில் போட்டிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, ரெசிடென்ஷியல் டோர் வேணும், ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுற டோர்லாம் வேணும் அப்படின்னாலும் ரெசிடென்ஷியல் யூஸ் பண்ணுற டோருமே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி டபுள் டோர் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த சிங்கிள் டோர். ஸோ சிங்கிள் ரூமுக்கு நீ யூஸ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி டோர் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு பெரிய ஹோமாக இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரி டபுள் டோர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் மெயின் டோர் அட்ராக்டிவாக உங்களுக்கு இருக்கும். சில ஹார்ட்வேர்ஸ். ஸோ ஹார்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் டோரில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதான் உங்களோட ஹார்ட்வேர்ஸ். இதையும் எடுத்து நீங்கள் தனியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமர்ஷியல் டோர், கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி டோர்ஸ் வேணும். சில ஹோட்டல்ஸ் போயிருப்பீங்க, இல்லை ஃபுட் கோர்ட் போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இருக்கிற டோர்ஸ் எல்லாமே இங்கே கிரியேட் ஆகிருக்கும். சில ஒரு ஷட்டர் மாதிரி போடணும், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒரு இண்டஸ்ட்ரி மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஷட்டர் போடணும் அப்படின்னாலும் இந்த ஷட்டர் இங்கே கிரியேட் ஆகிருக்கும், ரோலிங் ஷட்டர். ஸோ இது மாதிரி தேவையான டோரை நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் எந்த டோரை பிக் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமாக ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் இந்த டோர் எடுத்துப்போம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே உங்களுக்கு ஸ்பெசிஃபை டைப்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இதோட டைப்ஸ். ஸோ இப்போ அந்த டோர் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதோட சைஸஸ் வந்து நிறைய டைப்ஸில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டைப் பார்த்தீங்கன்னா 6 inches into 8 inches. ஸோ வித் எவ்வளோ இருக்குன்னா 5 feet இருக்கும். ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா 6 feet 8 inches இருக்கும். ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டோர். எந்த டோர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஈஸி செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லிண்டல் எப்போவுமே 7 feet தான் செட் பண்ணிருக்கீங்க, அதனால 7 feet உள்ள டோர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ 8 feetக்கும் டோர் இருக்குது. ஸோ இந்த 7 feet இது 7 feet, ஏன்னா உங்களுக்கு ஹைட்டு 7 feet தான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு செட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த 4லையும் அதோட வித் எவ்வளவு இருக்கணும். ஸோ 5 feet இருக்கணுமா, இல்லை 5 feet 4 inches இருக்கணுமா, 5 feet 8 inches இருக்கணுமா, இல்லை 6 feet இருக்கணுமான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5 feet 4 inches இருக்கணும், இல்லைனா 5 feet இருக்கணும், எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாடலில் உள்ள சைஸஸ் எல்லாமே செட் பண்ணிட்டீங்க. ஓகே கொடுத்த உடனே உங்கள் டோர்ஸ் இதில் லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். சிங்கிள் ஃபெஷங்கிறது ஃபஸ்ட்டே ஸ்டாண்டர்டாக இருந்தது, இதை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தது வித் சைஸோட கொண்டு வந்துருக்கீங்க. இப்போ எந்த இடத்துல வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கர்சர் இன்மார்க்கு போய் காமிக்குது. ஸோ இப்போ நீங்கள் வாலில் கொண்டு போனீங்கன்னா அது பிளேஸ் பண்ணுற இடத்துக்குள்ள ஆப்ஷன் வரும். ஸோ எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு டைமென்ஷன் காமிக்கணும். நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் டைமென்ஷன் கிளிக் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா மேனேஜில் அடிஷனல் செட்டிங்கில் டெம்பரரி டைமென்ஷன் ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் எடுத்திருக்கும். சப்போஸ் சென்டர் இருந்துச்சுன்னா சென்டர் டு சென்டர் எடுத்திருக்கும். ஸோ எந்த மாதிரி டைமென்ஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அந்த மாதிரி டைமென்ஷன் கொடுத்துருங்க. இப்போ இந்த வால்லேருந்து இந்த டோர் உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த டோர் செட் பண்ணிப்போம். அந்த டோர் எங்கே இருக்குன்னா இந்த ஃபேஸ்லேருந்து ஒரு 5 feet தள்ளி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணால் போதும், அது டோர் உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ அப்ளை ஆன டோரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஹோம் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டோர் ஒன்று அப்ளை ஆகிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ப்ளேஸ் பண்ண டோரை பார்க்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள், டோர் ஒன்று உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும். இதான் நீங்கள் க்ரியேட் பண்ண டோர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா உங்களோட ஃப்ளோர் டிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டெப் மாதிரி கிரியேட் பண்ணணும். இந்த இதில் ஒரு ஸ்டெப் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த டிஸ்டன்ஸை விட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் டோர்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போயே நீங்கள் ஃப்ளோ கிரியேட் பண்ணாலும் ஃப்ளோ ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அது மாதிரி எந்த டோர் வேணுமோ அந்த டோரை நீங்கள் ஃப்ளோரில் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோருக்கும் இந்த கிரவுண்டுக்கும் இடையில நீங்கள் ஒரு தலை மாதிரி போடணும் இருக்கிறதுனால அதை திக்னஸுக்கு விட்டுருங்க. ஸோ அது மாதிரி வேறு எங்கெல்லாம் டோர் வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் திரும்பி ஃப்ளோர்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் டோர் எங்கெல்லாம் தேவை அப்படின்னு ப்ளேஸ் பண்ணிங்க. அகெயின் டோர் பிக் பண்ணி என்ன டைப் ஆஃப் டோர். ஸோ இப்போ வேறு டோர் தேவைப்படுது. ஸோ அதுக்காண்டி லோட் ஃபேமிலி கொடுத்துட்டு டோர் தான். ஸோ இப்போ என்ன டைப் ஆஃப் டோர் தேவைப்படுது, அதேமாதிரி ரெசிடென்ஷியல் டோர் தான் தேவைப்படுது. பட் இதெல்லாம் சிங்கிள் டோராக இருந்தால் போதும். இனிமே உள்ளது எல்லாமே சிங்கிள் டோர் ஓப்பன். ஸோ இது என்ன திக்னஸ் வேணும், அதே இது 7 feetக்கு தான் வேணும். பட் ரொம்ப வித்தாக வேண்டாம், ஒரு 3 feetக்கு இருந்தால் போதும். சரிண்ணா, நீங்கள் இன்சைடில் போகிற டோர்லாம் 3 feet இருந்தாலே போதும். இந்த இடத்துல ஒரு டோர் வேணாலும் டோர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டோர் இங்கிட்டு பிளேஸ் ஆகுது, இங்கிட்டு பிளேஸ் ஆகுது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னா உங்கள் ஓப்பனிங் சைடு எங்கிட்டு இருக்கணும். ஸோ இங்கிட்டு பிளேஸ் பண்ணும்போது உங்கள் ஓப்பனிங் சைடு இந்த சைடு இருக்கும், இங்கிட்டு பிளேஸ் பண்ணும்போது உங்கள் ஓப்பனிங் இங்கிட்டு இருக்கும். ஸோ எந்த சைடு ஓப்பன் பண்ண வசதியாக இருக்குமோ அந்த சைடு பிக் பண்ணிங்க. மேக்ஸிமம் ரூமுக்கு ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அது இன்சைடாக இருந்தால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதை ஹால் அப்படின்னா உங்கள் டோர் ஓப்பன் ரூமுக்கு இன்சைடாக இருக்கிறதா பெட்டர். ஸோ அதை பிக் பண்ணிட்டோம். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் வேணும். ஸோ இது ஒரு ரூம்னு செட் பண்ணியிருக்கோம். இந்த இதுல உங்களுக்கு டோர் இல்லை, பட் ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னாலும் ஓப்பனிங்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். ஸோ எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணியாச்சு. எகெயின் இன்னொரு லோட் ஃபேமிலி டோர்ஸில் நார்மல் டோர்ஸ், டோர் சிங்கிள் இது மாதிரி டோர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டோர்ஸ் நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணிருக்கீங்க, அது மாதிரி ஒரு சாதாரண பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் இது ஒரு 2.6 ஃபீட் பிரெத் இருந்தாலே போதும். ஸோ எந்த இடத்த வேணும், இந்த இடத்துட்ட. ஸோ இது அட்டாச் டாய்லெட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிங்க. ஆமாம், இந்த இடத்த வேணாலும் நீங்கள் இந்த இடத்த டோர் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஓப்பனிங்ஸ் மாதிரி கொடுக்க போனீங்கன்னா டோர் மாதிரி ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது அந்த வால் கட்டிங் சிஸ்டம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுவீங்க இந்த வால் கட்டிங் சிஸ்டத்தை அப்படின்னா, இந்த மாடிஃபைல இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப், ஸ்ப்ளிட் வித் கேப். ஸோ பிக் பண்ணுங்கள், எந்த இடத்த கேப் வேணும் உங்களுக்கு, இதுக்கு நேராக உங்களுக்கு கேப் வேணும். பட் கேப் டிஸ்டன்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணலை. ஸோ கேப்னு செட் பண்ணிவிட்டு எவ்வளோ கேப் டிஸ்டன்ஸ் வேணும், ஸோ இது எவ்வளோ செட் பண்ணிக்கிங்க, இது ஒரு 3 ஃபீட் செட் பண்ணதுனால இதையும் ஒரு 3 ஃபீட் செட் பண்ணிப்போம். ஸோ அகெயின் டோரில் லோட் ஃபேமிலி. ஸோ அது இங்கே டோர் கிளிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ வேறு எந்த டைப் ஆஃப் டோர்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் பிக் பண்ணிங்க. ரெசிஸ்டன்ஷியலில் ஸோ இந்த மாதிரி டோர் பிக் பண்ணி, ஸோ இது ஒரு 7 ஃபீட் தான் இருக்கணும். பட் எவ்வளோ இருக்கணும், ஒரு 3 ஃபீட். ஸோ எந்த இடத்துட்ட வேணும், இந்த இடத்துட்ட வேணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டோர் வேணாலும் இந்த இடத்துல டோர் பிக் பண்ணிக்கலாம். இதுமாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட டோரை தேவையான இடத்துல பிக் பண்ணிக்க போகிறோம். லோட் ஃபேமிலியில், டோர்ஸில், ரெசிடென்ஷியலில் இந்த இடத்துல ஒரு டோர். ஸோ இதுவும் 7 ஃபீட் இருக்கட்டும். ப்ளஸ் அந்த பிரெத்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம், 5.4 ஃபீட். ஸோ எந்த திட்ட வேணும் அப்படின்னா அந்த திட்ட பிக் பண்ணிங்க, இந்த திட்ட. ஸோ இந்த டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே நீங்கள் ஹோமில் பாருங்கள், எல்லா டோருமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கீழே ஃப்ளோர் போட்டோன்னா எல்லாமே எக்ஸாக்டாக கரெக்ட் ஆகிரும். அது மாதிரி தேவையான டோர் எதெல்லாமோ அந்த டோரில் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டோரை பிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் ஃபேமிலி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா இந்த டோரை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது ஃபேமிலியில் கிரியேட் பண்ண ஒரு காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டை நீங்கள் எடிட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது மாதிரி தேவையான டோரை ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு டோரை பிக் பண்ணி அதை நீங்கள் எடிட் பண்ணாலும் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். அது எந்த இதில் இருக்குது, இப்போ ஃப்ளோரில் இருக்குது, வேறு எதுவும் நீங்கள் லெவல் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அந்த சில் ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் மெட்டீரியல் ஃபினிஷ், கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், இது மெட்டீரியல் ஃபினிஷ் எப்படி இருக்குது, இந்த டேட்டாஸ் எப்படி இருக்குன்னு எல்லாமே நீங்கள் தனியாக செட் பண்ணிக்கலாம். இந்த ஹெட் கைட் அப்படிங்கிறது எல்லாமே தனியாக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ எஸ்கேப், ஸோ வேறு டோர் ப்ளேஸ் பண்ணினாலும் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை எடிட் பண்ணுறோம், எடிட் டைப். ஸோ உங்களுக்கு இந்த டைப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற டேபுகளும் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் டைப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. ஸோ வேறு எதுவும் நீங்கள் மாற்றுறீங்க, ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணது, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அந்த டோருக்கு பதிலாக வேறு டோர் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். இல்லை லோட் பண்ணிக்க போனால் லோட். ஸோ லோட் எங்கே போகும் அப்படின்னா உங்களோட லோட் ஃபேமிலி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கிரியேட் ஆகும். இல்லை இதேமாதிரி டோரை நீங்கள் டூப்ளிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டூப்ளிகேட். ஸோ வால் கிரியேட் பண்ணுற மெத்தட்லேயே கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க. அதேமாதிரி ரீநேம் பண்ணாலும் ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இதே டோரை நான் வேற எங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால தான் டூப்ளிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. வால் க்ளோஷர் அது எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷன் அது எப்படி இருக்கணும், எல்லாமே தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தேவையான இடத்துல டோரை ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறது விண்டோஸ். ஸோ ஒரு விண்டோஸை எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டோரை எப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த விண்டோஸையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இந்த விண்டோவை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இதே கான்செப்ட் தான், பட் அந்த லெவல் மட்டும் மாறும். ஸோ உங்கள் விண்டோட லெவல் எங்கே ஆரம்பிக்கும் எங்கே முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா விண்டோவுமே இந்த டோர் எங்கே முடியுதோ அதே இடத்துல தான் இது முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். அடுத்தது எங்கே ஆரம்பிக்கணும், ஸோ பாட்டம் ஸ்பேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட சில் லெவலில் இருக்கணும். ஸோ சில் லெவலுங்கிறது உங்களோட ஃப்ளோர்லேருந்து 3 ஃபீட் ஹைட்டில் இருக்கும். ஸோ அதுமாதிரி நீங்கள் லெவல் செட் பண்ணிங்கன்னா லெவல் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளோரில் செட் பண்ணி 3 ஃபீட் ஆஃப்செட் கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சில் லெவலில் ஒரு லெவல் செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த லெவலில் நீங்கள் விண்டோவை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்க்குறோம், இப்போ சில் லெவல்னு ஒரு லெவல் இருக்குது. ஸோ அதை பிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த சில்லோட டாப் செக்ஷன் வியூ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் விண்டோவை ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ விண்டோ எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னா அதே மாதிரி தான் ஆர்கிடெக்சரில் உள்ள விண்டோஸ். ஸோ இந்த விண்டோஸோட ஷார்ட்கட்டை பார்த்தீங்கன்னா WN. ஸோ இப்போ WN நான் கிளிக் பண்ணுறேன், விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிடும். எஸ்கேப் விண்டோ கிளிக் பண்ணுறேன், அந்த விண்டோ பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் டிஃபால்ட்டாக சிம்பிளாக உள்ள ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதோட சைஸஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ 16 இன்ச்சஸ் இன்ட்டு 24 இன்ச்சஸ், 16 இன்ச்சஸ் இன்ட்டு 45 இன்ச்சஸ் எல்லாமே ஓட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வேறு எதை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அதை எப்படி மாற்றுறது, ஸோ டோரில் எப்படி மாற்றினீங்க அதே மாதிரி தான் லோட் ஃபேமிலி. ஸோ இதில் நீங்கள் உள்ளே வந்தது டோர் காண்டி இல்லை, எதுக்காண்டி உள்ளே வந்தீங்கன்னா விண்டோஸ். ஸோ அந்த விண்டோஸ்ங்கிற ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும், W விண்டோஸ். ஸோ எந்த மாதிரி விண்டோஸ் உங்களுக்கு தேவையோ அந்த விண்டோஸை நீங்கள் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திட்ட இந்த விண்டோஸ் போட்டு ஓப்பன். இந்த திட்ட வேணும், இது மெயின் ரூம் அப்படிங்கிறதுனால இந்த திட்ட அதே மாதிரி இந்த திட்ட ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு,
இந்த இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் டைமென்ஷனை கூட மாற்றிக்கலாம். இது ஒரு 10 ஃபீட். அதே மாதிரி இந்த மாதிரி உள்ள விண்டோ எங்கெல்லாம் வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹோமை கிளிக் பண்ணும்போது உங்களோட விண்டோ ஒன்று இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்பிளிட் சர்ஃபேஸை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ தேவைப்பட்ட விண்டோவை நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அதோட சைஸஸை மாற்ற போனாலும் கிளிக் பண்ணி எடிட் டைப் கிளிக் பண்ணுறீங்க. சைஸஸ் உங்களுக்கு இது வேண்டாம், கொஞ்சம் அதிகமாக வேணாலும் அதிகமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ 72 மேக்ஸிமம் அமௌண்ட் செட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த விண்டோவை நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி விண்டோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிட முடியும். ஸோ எகெயின் மாற்றினாலும் கிளிக் பண்ணி எடிட் டைப், இது 60 இருந்தால் போதும். ஸோ தேவைப்படுற விண்டோ நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி விண்டோ ப்ளேஸ் பண்ணும்போது சில் லெவலில் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த விண்டோவை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சில் ஹைட்டுன்னு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இதை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளூ கலரில் வரதெல்லாம் ஒவ்வொரு லெவல்ஸ். எந்த லெவல்ஸில் ப்ளேஸ் பண்ண முடியும், எந்த லெவல்ஸ் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஈஸியாக அந்த விண்டோவை நீங்கள் 3D மாடல்லேருந்து ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஏன்னா 3D மாடலில் லெவல்ஸ் எல்லாமே அந்த ப்ளூ லைனில் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இந்த மாதிரி விண்டோ எங்கெல்லாம் வேணுமாங்க செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணும் போது செல் ஹைட்டை கண்டிப்பாக பார்த்துங்க, அது கரெக்டாக 0ன்னு செட் ஆகிருக்கணும். இப்போ இப்படி நீங்கள் விண்டோ ப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக செல் ஹைட்டு 0ன்னு செட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா இப்போ இந்த இதை ப்ளேஸ் பண்ணுறோம், பக்கத்தில் ஒரு விண்டோ ப்ளேஸ் பண்ணுறோம், 3 ஃபீட்ன்ட்டு இருக்குது. இப்போ ஹோம் போய் பாருங்கள் என்னாச்சு அப்படின்னா இதுதான் சில் லெவல். பட் சில் லெவலாக இருந்தாலும் நீங்கள் வச்சிருக்க சில் லெவல்லேருந்து 3 ஃபீட் ஹைட்டு எக்ஸஸாக காமிக்கணும் அப்படின்னு செட்டு போயிருக்கும். அந்த சில் லெவல்லேருந்து 3 ஃபீட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி சில் ஹைட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சில் அப்படிங்கிற ஒரு லெவலே கிரியேட் பண்ணலை, உங்களுக்கு ஃப்ளோர் இருக்குது, அடுத்து லிண்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இடையில சில் லெவல் வேணும். பட் உங்களுக்கு தெரியும் ஃப்ளோர்லேருந்து சில் லெவல் 3 ஃபீட் அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக ஃப்ளோரில் வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் ஃப்ளோர்னு கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் விண்டோவை செட் பண்ணும்போது 3 ஃபீட் ஹைட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ளோரில் இருந்தாலும் அந்த ஃப்ளோர் லெவல்லேருந்து 3 ஃபீட் ஹைட் அது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி அந்த சில் ஹைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளோரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மள்ட்ட சில் லெவலே இருக்கிறதுனால டேரெக்டாக அதை 0ன்னு செட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட முடியும். இது இப்போ விண்டோவை கிளிக் பண்ணுறோம். விண்டோவை கிளிக் பண்ணும்போது லோட் ஃபேமிலி விண்டோஸ் கடைசி ஆப்ஷனாக இருக்கும். இதில் வேறு என்ன டைப் ஆஃப் விண்டோ உங்களுக்கு வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் விண்டோஸ் வேணும் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி விண்டோஸ் எங்கெல்லாம் வேணும், இந்த இதில் ஒரு விண்டோஸ் வேணும், இந்த இதில் ஒரு விண்டோஸ் வேணும். ஸோ எகெயின் இதை வந்து நீங்கள் பிக் பண்ணும்போது டைமென்ஷன் காமிக்கும், மாற்றாலும் மாற்றிக்க முடியும். இது ஒரு 5 ஃபீட். அது மாதிரி இந்த விண்டோ கிளிக் பண்ணுங்கள். இது இந்த சைட்லேருந்து ஒரு 8 ஃபீட். ஸோ இது மாதிரி செட் பண்ணிட்டோம். ஸோ வேறு என்ன விண்டோஸ் வேணும், விண்டோஸ் லோட் ஃபேமிலி விண்டோஸ் எடுத்துக்கப்புறம் இந்த விண்டோஸில் நார்மலாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் ட்ரிம் விண்டோ எடுத்துக்கப்புறம் இது இந்த கிச்சன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ஒரு விண்டோ செட் பண்ணிட்டோம், இந்த ஒரு விண்டோ செட் பண்ணிட்டோம், இந்த ஒன்று செட் பண்ணியிருக்கோம், அதுமாதிரி இந்த ஒன்று செட் பண்ணியிருக்கோம். டைமென்ஷன் மாற்றினாலும் கிளிக் பண்ணுங்கள், டைமென்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஏன் தெரிலனா கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு செல் ஹைட் 7 ஃபீட்னு இருக்கு. ஸோ நீங்கள் இருக்கிற லெவலோட டாப்பில் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதை நீங்கள் கிட்ட கொண்டு வந்தாலும் கிட்ட கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களோட வெண்டிலேட்டர் ஹோல்ஸ் அது மாதிரி இடத்துல இது மாதிரி இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. சரி இப்போ தேவையில்லை, இதை வெண்டிலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணாலும் வெண்டிலேட்டர் மாதிரி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் லிண்டல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த லிண்டல்லேருந்து சம் ஹைட்டில் நீங்கள் கொடுக்கும் போது அந்த இது கிரியேட் ஆகிரும். இல்லை நீங்கள் சில் லெவலில் தான் கொடுக்க போகிறீங்கன்னா சில்லேருந்து லிண்டலுக்கு ஒரு 4 ஃபீட், அதுக்கு அடுத்தது ஒரு 1.5 அந்த லெவலில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதே சில் லெவல்லையே இந்த விண்டோ கிரியேட் பண்ணுவோம், இந்த விண்டோ கிரியேட் பண்ண போகிறோம். பட் சில் ஹைட் எவ்வளவு இருக்கும், ஸோ 4 + 5.5 ஃபீட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எங்கே வேணும், இந்த இதுட்டு வேணும். அதே மாதிரி வேறு எங்கே வேணும், இந்த இடத்துல தேவையில்லை. ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதை பிக் பண்ணும்போது டைமென்ஷன் காமிக்குது, இது ஒரு 6 ஃபீட் டிஸ்டன்ஸில் இருக்கட்டும். இப்போ ஹோம்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டாப்பில் இருக்கும். ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஹோம்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த விண்டோ உங்களுக்கு டாப்பில் இருக்கும். இது வெண்டிலேட்டர் மாதிரி இது யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி விண்டோ யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த விண்டோவை இந்த டாய்லெட்டுக்கும் யூஸ் பண்ணி போயினாலும் யூஸ் பண்ணிங்க. ஸோ அதை சில் லெவல்னு வச்சுக்கலாம், இல்லை இந்த லிண்டல் லிண்டலில் வச்சிங்கன்னா ஹைட் 1.5 கொடுக்கணும், சில்லில் வச்சுட்டா ஹைட் உங்களுக்கு 5.5 கொடுக்கணும். இப்போ இதில் ரூஃப்லேயே செட் பண்ணிக்கலாம். ரூஃப் அப்படிங்கிறது டாப்பில் உள்ளது, இல்லை லிண்டலில் செட் பண்ணாலும் லிண்டலில் செட் பண்ணிங்க. ஸோ அந்த டோர் எங்கே முடியுதோ அதுலேருந்து 1.5 டிஸ்டன்ஸ் தான் அது கிரியேட் ஆகும்.
ஸோ நீங்கள் ஸ்லாப்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக லிண்டரில் தான் அதுக்கு ரீட் பண்ணணும். ஸோ அகெயின் விண்டோ, இதே விண்டோ தான். ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இந்த திட்ட வேணும் பிக் பண்ணீங்க, இந்த திட்ட வேணும் கொடுத்ததுக்கப்புறம் ஹோம் பிக் பண்ணுறோம். உங்களுக்கு மேலே கிரியேட் ஆகி, ஸோ எதில் கிரியேட் ஆகிருக்குன்னா எந்த லெவலில் உங்களோட ஹெட் ஹைட் 7.5 இருக்குது, இது ஜஸ்ட் 1.5 ஃபீட். ஸோ இந்த விண்டோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்ஸ்டன்ட்டில் எவ்வளோ ஹைட் இருக்கணும், 1.5. ஏன்னா ரெண்டர்லேருந்து 1.5 ஃபீட் இருந்தாலே போதும். இந்த திட்ட வேணும், இந்த திட்ட வேணும். ஸோ டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இதை பிக் பண்ணும்போது டைமென்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது ஒரு 6 ஃபீட் இருக்கணும். ஓகே, இப்போ ஹோம் கிளிக் பண்ணுறோம், கரெக்டாக இந்த விண்டோ உங்களுக்கு இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி தேவையான இடத்துல தேவையான விண்டோவை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதேமாதிரி அகெயின் இந்த சில் லெவலில் செட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 2 ரூமுக்கும் விண்டோ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு விண்டோ, எந்த மாதிரி விண்டோ, லோட் ஃபேமிலி, கடைசியாக உள்ள இந்த விண்டோவை செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விண்டோவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த திட்ட வேணும், இந்த திட்ட ஒரு விண்டோ வேணும், அது மாதிரி இந்த திட்ட ஒரு விண்டோ வேணும். லோட் ஃபேமிலின்னு கொடுத்துட்டு இந்த விண்டோவை எடுத்துப்போம். எடுத்துகிட்டு எந்த திட்டலாம் உங்களுக்கு விண்டோ வேணுமோ அங்கெல்லாம் பிக் பண்ணிங்க. இங்கே ஒரு விண்டோ வேணும், அதேமாதிரி இந்த திட்ட ஒரு விண்டோ வேணும், இந்த திட்ட ஒரு விண்டோ வேணும். இது 2 விண்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த விண்டோ உங்களுக்கு விண்டோ போகிறோம். இந்த விண்டோவில் லோட் ஃபேமிலி, இதில் விண்டோங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். இதில் இந்த டபுள் ஹேங் விண்டோ எடுத்துகிட்டு ஸோ இந்த விண்டோ கொடுத்துட்டு செல் ஹைட்டை கண்டிப்பாக நீங்கள் 0ன்னு செட் பண்ணீங்க, அப்போ தான் செல் லெவல்லேருந்து கிரியேட் ஆகிருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் எங்கே வேணும், இந்த திட்ட ஒன்று வேணும், அதே மாதிரி இந்த திட்ட ஒன்று வேணும், இந்த திட்ட ஒன்று வேணும், எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஹோம் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரீசெண்டாக இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணாதனால இதை சேவ் பண்ண சொல்லுது. ஸோ சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா தனியாக சேவ் ஆகி நீங்கள் எங்கெல்லாம் விண்டோ ப்ளேஸ் பண்ணீங்க அதெல்லாம் தனி விண்டோ உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஒரு விண்டோ இருக்குது, அதுமாதிரி இங்கே ஒரு விண்டோ இருக்கும். ஸோ இதுமாதிரி விண்டோவை நீங்கள் 3Dயில் ப்ளேஸ் பண்ணாலும் 3Dலையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட சில் லெவல், அதாவது விண்டோவோட பாட்டம் ஸ்பேஸ். ஸோ பிக் பண்ணிங்கன்னா 3D டேட்டா ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி தேவையான இடத்துல நீங்கள் விண்டோவை ப்ளேஸ் பண்ணியாச்சு, அதே மாதிரி தேவையான இடத்துல நீங்கள் இந்த டோரையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ எடிட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி எடிட் டைப் கிளிக் பண்ணுங்கள். இதில் உள்ள ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்த்திக்கலாம். ஸோ இதோட சைஸஸும் மாற்றணும், இல்லை இதோட கேட்டகரியை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். இந்த சாப்டரில் எப்படி ஒரு டோர், விண்டோலாம் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. அதே மாதிரி அடுத்த சாப்டரில் ஒரு ஃப்ளோர் எப்படி க்ரியேட் பண்ணி அதில் எப்படிலாம் காம்பவுண்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.